சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம். வேத புஸ்தகத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக்கொண்டு சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோமாக. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 759வது பக்கத்தில் சேர்ந்து வாசிப்போம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செயல்கள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய சங்கீதமாய் இருக்கிறது. அந்த சங்கீதத்தினுடைய அந்த மேல் பகுதியில் வாசிக்கிறோம். இது தாவீதின் சங்கீதம். சங்கீதக்காரன் தாவீது அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவது வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். தாவீது தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு ஜெபமாய் ஆண்டவர் இந்த சங்கீதங்களை தேவனுக்கு முன்பாக தாவீது இந்த சங்கீதங்களை பாடுகிறார். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், உமது செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். நாம் அநேக சங்கீதங்களை குறித்து, தாவீதை குறித்து, தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதங்களையும் மற்ற வேதாகம ஆசிரியர்கள் எழுதின இந்த தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அநேக வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் விசேஷமாய் நாம் ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதபடிக்கு, தேவன் தன் வாழ்க்கையில் செய்ததான எல்லா நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நபராக இருந்தான். இந்த வசனத்தில் இருந்து ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் நாம் படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்லா சத்தம் உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த நாட்களை தாவீது நினைத்து தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகிற ஒரு நபராக இருந்தார். நாம் சங்கீதக்காரரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வெளியேற பெற்ற ஒரு காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, பூர்வ நாட்கள் தான் வாழ்க்கையில் தான் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி தான் செலுத்துகிறான். அல்லேலூயா. ஒரு நாளும் நான் எப்பவுமே சொல்லுவேன், கடந்த காலத்தில் ஏற்பட்டதான எதிரான சூழ்நிலைகளையோ, கடந்த நாட்களில் ஏற்பட்டதான நம்ம வாழ்க்கையில் நாம் கண்ட ஏமாற்றங்களையோ, தோல்விகளையோ, பிரச்சனைகளையோ ஒரு நாளும் பேசி கொண்டிராதபடிக்கு கடந்த நாட்களில் தேவன் நமக்கு செய்த நன்மையை ஒவ்வொரு நாளும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரச்சனையை மறந்துடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டதான போராட்டங்களை மறந்துடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவர் அந்த போராட்டத்தின் நடுவிலும், அந்த கஷ்டமான சூழ்நிலையின் நடுவிலும், அந்த நெருக்கத்தின் நடுவிலும் தேவன் நம்மை நடத்தின வழிகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் அந்த ஜெபத்தில் அழகாய் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நான் பூர்வ நாட்களை நினைத்து, நான் கடந்து வந்த வழிகளை நினைத்து நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பூர்வ நாட்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும்போது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் நாம் எல்லாரும் அநேக முறை வாசித்ததான ஒரு வார்த்தை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அல்லேலூயா. தாவீதினுடைய பூர்வ நாட்களில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்ன என்று சொன்னால் தனிமை. என்ன இருந்தது? தனிமை. யாரெல்லாரும் மறந்து போன ஒரு சூழ்நிலை. தன்னை பெற்றெடுத்த பெற்றோர் அவனை மறந்து போனார்கள். தன்னோடு கூட பிறந்த உடன்பிறப்பு தாவீதை மறந்து போய் யாரும் இல்லாத ஒரு தனிநபராய் வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய ஒரு ஊழியர் தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது கூட அழைப்பு விடுத்து அவனை அழைத்து கொண்டு வரக்கூடாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தனிமை இருந்தது. இந்த நாட்களில் இந்த தனிமையின் அனுபவத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேகரால் மறக்கப்பட்டிருக்கலாம், அநேகர் நம்மை ஒதுக்கி இருக்கலாம், அநேகர் நம்மை வெறுத்து இருக்கலாம். ஆனால் அதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. அதை நினச்சி இன்னைக்கு கர்த்தரனை வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதத்தை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கும் பாருங்க, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, இவ்வளவுதானா, ஏன் உன் பிள்ளை இல்லை வேற ஏதாச்சும் பிள்ளை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு மனிதனுடைய இருதயத்தை அது காயப்படுது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு யாருன்னா விருந்தாளி வந்துட்டு
உங்களுக்கு இவ்வளோதான் பிள்ளையா அப்படின்ட்டு நம்ம வீட்டில் இன்னொரு பிள்ளை இருக்கும்போது கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளைங்களை நல்லா தூக்கி வச்சு பேசிட்டு இன்னொரு பிள்ளைய நம்ம எதுக்கும் இவன் லாக்கி இல்லாதவன், இவனால் எனக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பிள்ளையினுடைய இருதயத்தின் பாரம் எப்படி இருக்கும்? இந்த நிலையில் தான் தாவீது இருந்தான். அவன் வனாந்தரத்தில் இருக்கிறவன், மறந்து போயிடுச்சு, அவனை தனியாக விட்டாச்சு. இதுதாங்க அவன் வாழ்க்கையில் இருந்த பூர்வ நாள். இந்த ஜெப வேலையில் தாவீது இதை நினச்சி பார்க்குறான். ஆண்டவரே, பூர்வ நாட்களில் என் வாழ்க்கையில் தனிமை இருந்தது, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து, யாருமில்லாத ஒரு இடத்தில் நான் அனாதையை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது தேவன் என்னை வைத்த நிலை அது ஆச்சரியமானதாய், என்னை சுற்றிலுமாய் எனக்கு உதவி செய்யும்படி, எனக்கு கை கொடுக்கும்படி அநேகரை கர்த்தர் நீர் எழுப்பி வைத்திருக்கிறீரே. இதை நினைத்து நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பின்னான காரியத்தை நினச்சி வாழாதீங்க. நல்லா பக்கத்தில் கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி நிறைய காரியம் நடந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாஸ்ட்டில் நிறைய எதிரான சூழ்நிலை நடந்திருக்கலாம். ஆனாலும் அதை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, நினச்சி வாழவே கூடாது. இதைத்தான் பவுல் பிலிப்பு சபைக்கு அழகாய் சொல்கிறார் அல்லவா? பிலிப்பியருக்கு எழுதினதான அந்த நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தையை நாம் வாசிப்போமாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று மாத்திரம் நான் செய்வேன்யா, பின்னான இவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த லக்கை எப்போ தெரியுமா உங்களால் பிடிக்க முடியும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாஸ்ட் காரியங்களை, பின்னான காரியத்தை நான் மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி ஓடும்போது தான் இன்னும் அதிகமாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். ஏனென்று சொன்னால், பின்னான அனுபவத்தை காட்டிலும் எனக்கு முன்பாக ஒரு லக்கை வைத்து என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறவர் அவர் எல்லாவற்றிலும் மேலானவனாக இருக்கிறார். அவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிற கொண்டு போகிற வழிகள், அவர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மையான காரியங்கள் அது எத்தனை மேலானது. அவைகளை நான் நினைத்து பார்க்கும்போது என் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி கண்ணை மூடி உங்க வாழ்க்கையில் நீங்க நடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, இன்னைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நிலைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளால சொல்ல முடியும், நன்றி ஏசப்பா. அல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கண்ணை மூடி, ஆண்டவரே நான் எந்த நிலையில இருந்தேன், ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதமான பாதை அது நிச்சயமாய் என் தேவன் என்னை வழி நடத்தி கொண்டு வந்தது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைதட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக அதே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அதே வசனத்தை நாம் மீண்டுமாய் நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 143வது சங்கீதத்தில் அந்த 5வது வசனத்தை நாம் மீண்டுமாய் வாசிப்போமாக. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். இவர் எதை மெடிடேட் பண்றாரு தெரியுமா? தேவன் தான் வாழ்க்கையில் செய்த செயல்களை ஒவ்வொரு நாளும் யோசித்து தியானித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரூத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைக்கு தக்கதான பலன். ஆனால் இந்த இடத்துல தாவீது ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்னுடைய செய்கையை நான் ஒரு நாளும் யோசிச்சு பார்க்கல, நீர் என் வாழ்க்கையில் செய்த அந்த செய்கைகளை நான் நினைவுபடுத்தி என் வாழ்க்கையில் கர்த்தர் நீர் செய்த நன்மையான காரியங்களை நான் யோசித்து நான் உமக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன செய்கையை ஆண்டவர் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் செய்தார் என்று நாம் ஒரு வசனத்தை நாம் வைத்து நாம் வாசிக்கும் போது அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதத்தில், சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 70, 71 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொண்டு, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். இதுதாங்க ஆண்டவர் செய்த செய்கை. என்ன தெரியுமா? ஈசா என்ன சொன்னாரு? அவர் என்ன பண்றாரா? வனாந்தரத்தில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? ஆடுகளை மேய்க்கிறார். இங்கே தான் கர்த்தருடைய செய்கை வெளிப்படுது. தேவனுடைய செயல் திட்டம், தாவீதின் மேல் தேவன் வைத்ததான நோக்கமும், தாவீதின் மேல் தேவன் வைத்ததான அழைப்பின் திட்டமும், தாவீதின் மேல் தேவனுடைய சித்தமும் செயல்படுகிற இடம் அதுதான். அதை தான் ஆண்டவர் இன்னும் அழகுபடுத்தி இந்த சங்கீதக்காரன் அழகாகிறார் பாருங்கண்ணே. தம்முடைய தாசனாகிய தாவீதை அவர் தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். எங்கிருந்து எடுத்தாரா?
தாவீதை தெரிந்து கொண்டு அவனுடைய குடும்பத்திலிருந்து அவனை பிரித்தெடுத்தார் என்று வசனம் சொல்லலை. ஏன்னா அவன் வாழ்ந்து கொண்டிருந்தது எங்க? ஆட்டு மந்தையில். அவனுடைய வாழ்க்கை எங்கே தான் இருந்தது? அவனுடைய வாலிப பிரயாசங்கள் எல்லாம் ஏதோ தனிமையான வனாந்தரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அதனால தான் ஆவியானவர் அந்த வசத்தை அழகாக எழுதுறார், ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். இதுதாங்க ஆண்டவருடைய செய்கை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை எங்கிருந்து எடுத்தார் என்பதை நான் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் அறியாத, கடவுளை அறியாத, ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவை அறியாத சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று என் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அந்த இயேசுவோடு கூட நடக்கும்படியாய், அந்த தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரனை வைத்திருக்கிறார் அல்லவா? அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களில் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார். அதான் தாவீது அழகாக சொல்கிறார், உம்முடைய செயல்களை எல்லாம், உமது செயல்கள் எல்லாம், என் வாழ்க்கையில் நீர் செய்தவற்றை நான் ஒவ்வொரு நாளும் நான் தியானித்து கொண்டே இருக்கிறேன். என்ன செயலை தருமா ஆண்டவர் செஞ்சார்? அதே அதிகாரத்தில் அந்த 71வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, கருவ ஆடுகளுக்கு பின்பாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இதுதாங்க ஆண்டவருடைய செய்கையில் இன்னும் மேன்மையாய் படுத்தி தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார். முதலாவது அவருடைய செய்கை எங்கே ஆரம்பிக்குது? ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவன் எடுக்கிறாரு. அடுத்தது தேவனுடைய செய்கை இன்னும் வெளியேற பெற்றதாய், இன்னும் அதிக ஆசீர்வாதமாய் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிறது. என்ன தெரியுமா? அந்த வார்த்தை அழகாக சொல்லுது பாருங்க, தம்முடைய ஜனம், தம்முடைய சுதந்திரம். தேவன் என்ன திட்டத்தை தாவீதுக்காக வைத்தாரோ அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய செய்கை தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நன்றி ஆண்டவருக்கு சொல்லணுங்க. என்ன தெரியுமா? அவருடைய செயலை செய்யும்படிக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆட்டு பின்பாக அலைந்து கொண்டிருக்கும் போது தாவீதுக்கு ஒரு தனிமை இருந்தது, ஒரு வெறுமை இருந்தது. ஐயோ, என்னை யாருமே கவனிக்கவில்லையே என்று சொல்லிதானே ஒரு ஏக்கம் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் அவனை மேய்க்க வைக்கிறாரு. ஆனால் இப்போ ஆட மேய்க்க வைக்கல, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, தேவனுடைய ஜனங்களை நடத்தும்படியாக, தேவனுடைய ஜனங்களை மேய்ப்பதற்காக அந்த ஆட்டு தொழுவங்களில் இருந்து கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். இன்று எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம, புறஜாதிகளுக்கு பின்பாக இருந்த நம்மை, ஆண்டவரை அறியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக, தேவனுடைய அழைப்பை என் வாழ்க்கையில் பெற்று அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காக கர்த்தர் என்னை அழைத்து வந்ததற்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, உம்முடைய செயல்களை நான் நினைத்து நான் தியானித்துக் கொண்டே இருக்கிறேன், நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். கருவாடுகளுக்கு பின்பாக அலைந்து திரிந்த என்னை அந்த ஆட்டு தொழுவத்தில் இருந்து எடுத்து உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய், உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் தேவன் நீர் என்னை அழைத்து கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இது தாங்க தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெப நேரங்களில் அவன் ஏறெடுக்கிற விசேஷமான ஜெபம். ஆமென். முதலாவது அவன் நினைச்சு பார்க்கறான், தான் நான் கடந்து வந்த வழிகளில் என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்தார். இரண்டாவதாக தாவீது நினைத்து பார்க்கிறார், இந்த வழிகளில் அவருடைய செயல்கள் என் வாழ்க்கையில் அது எவ்வளவு பெரியதாக இருந்தது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆடு பின்னாடி போயிருந்த ஒரு வாலிபனை ஆண்டவர் கொண்டு வந்து அரசனாய் மாற்றினார் அல்லவா? அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் தேவ செயலை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய செயல் திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்குள்ளே ஆண்டவரே அமர்ந்து கொண்டிருக்கிற நாம் ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்தின்படி அல்ல, நம்மேல் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மேல் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தம்முடைய ஜனம் என்று சொன்னாரே, தம்முடைய சுதந்திரம் என்று சொன்னாரே, தேவ ஜனங்களை நடத்துகிற அநேக மேய்ப்பர்களை கர்த்தர் திருச்சபையில் தந்து கொண்டிருக்கிறதற்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, அநேக வாலிபர்களை, அநேக தேவ பிள்ளைகளை எங்களுடைய சபையில் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக கர்த்தர் அழைக்கிறதற்காக, கர்த்தர் தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அதே சங்கீதத்தில் 143 5வது வசனத்தினுடைய அந்த 3வது பகுதியை நாம் வாசிக்கும் போது, உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். எதை யோசிக்கிறாரா? எதை யோசிக்கிறாரு?
அதை தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கணும். நம்முடைய யோசனைகள் தேவன் என்னை நடத்துகிற தேவனுடைய கரத்தின் கிரியை யோசித்து கொண்டு இருக்க உண்மையாக அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வாழ்க்கையில் நடந்த போராட்டம், நம்ம பார்த்த சில ஏமாற்றங்கள், தோல்வி, அதெல்லாம் யோசிக்காதீங்க. தாவீது ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே நான் ஒன்று தான் யோசிக்கிறேன். எது தெரியுமா? உம்முடைய கரத்தின் கிரியை. இன்றைக்கு தேவையற்ற காரியங்களை நாம் யோசிக்கிறதுனால்தான் தேவனுடைய கரத்தின் கிரியை நான் மறந்து போய் கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? அல்லேலூயா. என்னுடைய சிந்தனையில் நான் எவைகளை யோசித்து கொண்டிருக்கிறேன்? வீணானவைகளை ஒரு நாளும் சிந்திக்க வேண்டாம். எதிரான சூழ்நிலைகளை குறித்து ஒரு நாளும் சிந்திக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் யோசித்து தியானம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான வசனம் அழகாக சொல்லுது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய தொழுது கொள்ளும். மோசே அழகாக சொல்கிறார் அல்லவா உபாகம புஸ்தகத்தில், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி வர இன்னும் 2-3 நாள் இந்த 8வது மாதம் முடிஞ்சிருச்சு. ஆமே, ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். 2024 தொடங்கி ஒரு 8 மாதம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நான் ஜனவரியில் போயிட்டு புது வாழ்வு தந்தவரேன்னு பாடலாம் என்னால் என்ன பண்ண முடியாது? இன்னும் மட்டும் காத்து எபினேசர்ன்ட்டு 2025 தான் மறுபடியும் போய் என்னால் பாட முடியும். ஆனால் இத்தனை நாட்கள் கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? எத்தனை பேர் உண்மையாக உறுதியாக சொல்ல முடியுங்க? இத்தனை நாட்களும் தேவன் தான் என்னை நடத்தினார். நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இத்தனை நாட்கள் தேவனுடைய கரத்தின் கிரியை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. இதை யோசிங்க, இதை தியானம் பண்ணுங்க. ஏதோ வாக்குத்தத்த முதலாவது ஆராதனைக்கு வந்துட்டு அன்னைக்கு காலம் மட்டும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய செயல்களை நாம் தியானித்து கொண்டே இருக்கணும். இந்த தாவீதும் தியானிக்கிறார், யோசிக்கிறார் அவருடைய கரத்தின் கிரியை, தேவனுடைய கரத்தின் கிரியை தாவீதின் வாழ்க்கையில் எப்படி இருந்தது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து இந்த ஜெபத்தை நாம் நிறைவு செய்வோமாக. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்து. இங்கேருந்து நீங்கள் ஒரு 29 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த அதிகாரத்தில் தாவீதின் வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தின் கிரியையை நம்மால் அதிகமாய் பார்க்க முடியும். அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 23வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை எல்லாம், இதுதான் ஆண்டவருடைய கரத்தின் கிரியை. இதைத்தான் யோசிச்சார் தாவீது. எனக்கு சத்துரு வந்துட்டான்னு சொல்லி அவன் யோசிக்கல. எத்தனை சத்துருக்கள் என் வாழ்க்கையில் எழும்பினாலும் அவனை என் வாழ்க்கையில் மேற்கொள்ளாதபடிக்கு என் கர்த்தர் அவனை நிர்மூலமாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதை நினைச்சு தாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு. இன்னொரு வார்த்தையை நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது 24வது வசனத்தை பார்க்கும்போது, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு கூட இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார் தானே. இது தாங்க தேவ கரத்தினுடைய கிரியை. இதை தாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை முறை சத்துருக்கள் என் வாழ்க்கையில் எழும்பினாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்றுதானே அந்த வாக்குத்தத்தத்தின் தீர்க்க தரிசன வசனம் என் வாழ்க்கையில் சுதந்திரமா இருக்கிறபடியினால்தான் எல்லா ஆயுதங்களையும் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் என் மேல் வாய்க்காதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இந்த வசனத்தை நான் சுதந்திரமா பெற்றுக்கொண்டதுனால தான் எத்தனை மந்திரங்கள், எத்தனை குறி சொல்லுதல்கள் எனக்கு விரோதமாய் செய்யப்பட்டாலும் எதுவும் என் வாழ்க்கையில் என்னை தொடாதபடிக்கு என்னை பாதுகாத்தது எது தெரியுமா? அவருடைய கரத்தின் கிரியை தான். இதை விசுவாசித்து இதை நம்ம தியானம் பண்ணி இதை நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நிச்சயமாகவே சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 29வது வசனத்தை நீங்க வாசிங்க.
வாசிங்களேன். அழகாய் அந்த வார்த்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜசனம் வானங்கள் மட்டும் நிலைத்திருக்கவும் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்க. அவனுடைய சந்ததியில் இருந்து உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவருடைய கரத்தின் கிரியையை தாவீதுடைய வாழ்க்கையில் காணும்படி கர்த்தர் சதா காலங்களிலும் அவர் செய்து கொண்டே வந்தார். இதுபோல தாவீதின் வாழ்க்கையில் செய்த கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வான் என்று விசுவாசிக்கிறேங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில நான் நிச்சயத்தை சொல்கிறேன், அவருடைய கரத்தின் கிரியை என் வாழ்க்கையில் அது பெரியதா இருக்கிறது. கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தை, அதே 89வது சங்கீதம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, என் கிருபையை என்றென்றைக்கோ அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக அது உறுதிப்படுத்தப்படும். எதனை நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில தேவனுடைய கரத்தின் கிரியை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை முழுவதுமா, உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதுமா தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நமக்காய் காப்பாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட பண்ணின உடன்படிக்கையை அவர் எனக்காய் உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை அது சூழ்ந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய உடன்படிக்கை, ஆண்டவரே கர்த்தர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை, வாக்குத்தத்த வசனங்களை கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு, கர்த்தருடைய செய்திகளை கொண்டு தேவன் நம்மோடு கூட என்னென்ன உடன்படிக்கை கர்த்தர் உங்களோடு கூட செய்திருந்தாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. மனுஷன் போட்ட அக்ரிமெண்ட் மாறலாம், ஆனா ஆண்டவர் என்னோடு கூட செய்த உடன்படிக்கை அது காலத்திற்கோ அது நித்தியமாய் அது ஒரு நாளும் மாறாத உடன்படிக்கையா இருக்கிறது. உங்களை அழைக்கும் போது, உங்களை தெரிந்தெடுக்கும் போது, உங்களை ஆண்டவரே இயேசுவோடு கூட வாழும் போது கர்த்தர் என்ன வார்த்தைகளை சொல்லி உங்களை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த வார்த்தையை நான் சாகிற வரைக்கும் எனக்காக என் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவர். நம்புறவங்க நல்ல கைதட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். இதைத்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் யோசித்துக் கொண்டே இருக்க, வேற எந்த காரியத்தையும் யோசிக்க. இந்த ஜெபம் தான் தாவீது வாழ்க்கையில் இருந்தது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும்போது, தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார் அல்லவா? தாவீதோடு கூட பண்ணின வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் அல்லவா? தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எழுப்பி நிறுத்தி கட்டினார் அல்லவா? விழுந்த அனுபவத்தோடு கூட இருக்கலாம், ஆனால் உடன்படிக்கை பண்ணின தேவன் இருக்கிறார். விழுந்த நிலையிலேயே விடாதபடிக்கு மீண்டுமாய் நம்மை எழும்பி நின்று நம்மை கட்டுவதற்கு என் கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் இருக்கிறவங்களை எழுந்து நின்றவர்களாக கண்களை மூடி அல்லேலூயா தேவ சமூகத்தில் ஆண்டவரே நல்ல கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செயல்களை எல்லாம் நான் தியானிக்கிறேன். ஆண்டவரே, உமது கரத்தின் கிரியை நான் யோசிக்கிறேன். பூர்வ நாட்களில் தனிமை இருந்தது ஆண்டவரே, வனாந்தரமான ஒரு சூழ்நிலை இருந்ததுப்பா, யாருமே இல்லாது இருந்த ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நீர் என்னை வைத்திருக்கிறதான நிலை அது எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நீர் என்னை வைத்திருக்கிற நிலை அது எவ்வளவு அதிசயமாக இருந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த கிரியைகளை யோசித்து, தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை யோசித்து, ஆண்டவரே கரமாடுகளுக்கு பின்பாக அழிந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே, ஆட்டு தொடுவத்தில் இருந்தேனே அப்பா, ஆனா என்ன நீங்க தெரிந்தெடுத்தீங்களே. உமது செயல்கள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது, உடைய செயல்கள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. உம்முடைய சித்தத்தை செய்யும்படியா, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியா ஒரு அழைப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்து கர்த்தர் எங்களை நடத்தி வந்து உமது கரத்தின் கிரியைகளை நாங்கள் யோசிக்கிறோம். என் பகைஞரை எல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினேன். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினேன். என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினீர். என் சந்ததியை பெருக பண்ணினீரே. தாவீதோடு கூட இருந்தவன் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க தாவீதின் தேவன் அவர் என்னுடைய தேவனா இருக்கிறார்? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எல்லா 2 கரங்களை நல்ல தேவனுக்கு நேராய் விரித்து, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், நான்
நாங்களும் தாவீதை போல நிற்கிறோம். நீர் எங்களையும் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். சொல்லுங்க, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவே. ஒரு வார்த்தை மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி. சபையார் ஒருக்குள்ளராய் சத்த உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி. மீண்டுமாய் சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவர், மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. அவர் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். நம்ப பண்ணின உந்தன் நினைத்து நிறைவேற்று. கடைசியா ஒரு முறை உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உண்மை எத்தனை பேர் சொல்லுங்க? அவர் உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவே. உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. தாவீதுக்கு நான் சொல்லுங்க என்று சொல்லி சொன்னதை. ரெண்டு கரங்களை அவருக்கு நேராய் உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். நல்ல எவ்வளவு சத்தமா சொல்ல முடியும் சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துங்களேன். இதுவரை என்னை மறவாமல் நினைத்த தேவனே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றின தேவனே, இந்த மாலை நேரத்தில் தாவீதை போல சொல்லுகிறோம். உம்முடைய அதிசயங்களை தியானித்து நீர் என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உம் கரத்தின் கிரியைகளை யோசித்து என் தேவனாகிய கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்தி வந்த பாதை, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து கொண்டு வந்த பாதை, ஒரு தாயை போல என்னை தேற்றி கொண்டிருக்கிற இந்த ஆச்சரியமான வழி நடத்துதலுக்காக, என்னோடு கூட செய்த உடன்படிக்கைக்காக, அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக நல்ல வாய் திறந்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதை நடத்தினது போல, தாவீதோடு கூட இருந்தது போல நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்காக, நடத்த போகிறதற்காக, இனிமேலும் எங்க வாழ்க்கையில் நீர் எங்களை கொண்டு போகிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக நாங்களும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த இந்த நல்ல வேலைக்கு நன்றி, இந்த நல்ல ஆராதனை நேரங்களுக்கு நன்றி. எங்களோடு கூட உடைய மாறாத பிரசன்னம் இருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்குள்ள ஒரு உறுதியை தாங்கப்பா. இனி பின்னானவைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறது, முன்னானவைகளை நோக்கி
இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு. தனிமை இருக்கலாம், வனாந்தரம் இருக்கலாம், ஆட்டு மந்தம் இருக்கலாம், கரவாடுகள் தான் நம்ம வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லைங்க, உங்களுக்கு என்று ஒரு பெரிய இலக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா நிறைவேற்ற அவர் வல்லவர், செய்து முடிக்க அவர் வல்லவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமா